ஹாப்பி சான். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு குழம்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்து நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கப்பு தண்ணி நல்லா விட்டு அதை வந்து நான் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு குழம்புக்கு பருப்பு வந்து ஓரளவு பாதி அளவு வெந்திருக்கு. நல்லா பாதி அளவு வெந்திருக்கு. இப்படி பாதி அளவு வெந்திருக்கும் போது தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் சேர்க்கணும். ஓகே, சரி. இப்போ நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ அது வந்து பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி, இதில் வந்து நம்ம சில்லி பவுடரை போட மாட்டோம், அதனால் க்ரீன் சில்லி வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொதிக்கிற பருப்பில் வந்து போட்டுடலாம். இப்போது நம்ம முதல்ல வந்து நம்ம வச்சுருந்த அந்த முருங்கைக்காயை வந்து இதில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பருப்பில் போட்டுடலாம். இப்போது நம்மளோட முருங்கைக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இதில் இப்படி அந்த பருப்போடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகும்போது அதோட சாரும் இதில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி, இதை வந்து நான் வந்து பருப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது எங்களுக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு சமைக்கிறனால இவ்வளோ சமைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ காய் போட்டுக்கலாம். இது வந்து பெரிய வெங்காயம்னா நல்லா பீசஸாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது க்ரீன் சில்லி. இந்த க்ரீன் சில்லி தான் நான் இப்போ வந்து போட போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 3 அல்லது 4 மிளகாய் வச்சுருக்கேன். எங்கள் சைடு இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கனால 3 மிளகாய் 4 மிளகாய் வச்சுருக்கேன். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு இங்கே காரமே. அதுக்கப்புறம் நான் வச்சுருந்த இந்த கறி லீவ்ஸை வந்து இதில் போட்டுடுறேன். இவ்வளோ காயும் போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சால்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்து கொஞ்சமாக வந்து நான் டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணணும். ஸோ டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து சீரக பவுடர். இது தனி சீரகம் இல்லை, இதோட சேர்ந்து மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சீரக பவுடர் இது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இதான் இதில் ஸ்பைசி. ஸோ வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துட்றோம். சீரகத்தூள் நான் வந்து திருப்பி சொல்கிறேன், இது தனி சீரகத்தூள் இல்லை. நான் சீரகத்தூள் அரைக்கிற வீடியோ உங்களுக்கு நான் ஒன்று போடுறேன். அந்த சீரகத்தூளில் மிளகு, சீரகம், மிளகாய் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் போடுவேன். இப்போ இதுதான் ஒரு சிம்பிள் பாசிப்பருப்பு சாம்பார். இது நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த குழம்பு வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் தாளித்து அந்த குழம்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் விடுறேன். ஓகே, இப்போ நான் நல்லா ஆயில் விட்டுட்டேன். இதுக்கு நல்ல ஆயில் விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் வரமிளகாய் போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் நல்லா தாளிச்சிருக்கோம். நம்ம அது குழம்பு ரெடியானதுக்கப்புறம் இந்த தாளிச்சதை நம்ம அதில் போட்டுக்கலாம். தாளிச்சதை வந்து நம்ம குழம்பு மேலே நான் நல்லா ஊற்றிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து எல்லாம் வெந்துருச்சு. ஸோ இந்த தாளிப்பு எல்லாத்தையும் எடுத்து நான் அப்படியே இந்த குழம்புல விட்டேன். தாளித்து வச்சு அந்த எண்ணெய் இதெல்லாம் அந்த மேலே விடும்போது அது ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போது பாருங்கள், இந்த தாளிப்பை நமக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு நல்லா வந்துருச்சு, பதத்துக்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த குழம்பை நீங்கள் எடுத்து ஊற்றிட்டு இதோட ஒரு காய் பொரிச்சு ஏதாவது ஒரு காய் பொரிச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கிடுங்க. ஓகே, பாய்.